ஹே ஃபேமிலி, இவ்வளோ சூப்பரான ஸ்டேபிளான விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து விப்பிங் க்ரீம், அடுத்தது சுகர் இவ்வளோன்னு தேவை. ஸோ விப்பிங் க்ரீம் வந்து எப்போவுமே ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம வச்சிடணும். இது வந்து இந்த மாதிரி லிக்யூட் ஸ்டேஜில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து கட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துன்னா நம்மளுக்கு பீட் பண்ணும்போது கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி லிக்யூட் ஸ்டேஜில் நீங்கள் 1 டே பிஃபோரே ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பீட்ரு வச்சு பீட் பண்ணலாம். எனக்கு பீட்ரு வந்து உடஞ்சிட்டு, ஸோ அதனால தான் நான் ஒரு பீட்ரு வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் இருந்தால் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடுக்கு லாஸ்ட்டு ஸ்பீடுக்கு போயிடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஸ்பீட்லேயுமே 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இருந்து இப்போ வந்து கொஞ்சம் பபிளாக வருதுல்ல, இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பீட்லேயுமே போயிட்டுருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்பீடு வந்து செகண்ட் ஸ்பீடில் வச்சு நம்ம வந்து மறுபடியுமே அதை பீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த செகண்ட் ஸ்பீட்லேயே வந்து நீங்கள் வந்து 2 நிமிஷம் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு லிக்யூடில் இருந்தது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகிற மாதிரி சில்கியாக அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்பப்போ வந்து எடுத்து பார்க்கலாம். சைடில் உள்ளது எல்லாமே எடுத்து நீங்கள் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் 3rd ஸ்பீடில் வந்து நீங்கள் போட்டு மறுபடியும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட திக்காகும். நம்ம வந்து செகண்ட் ஸ்பீட்லேருந்து 3rd ஸ்பீடுக்கு வரும்போது அந்த கை வலி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் மடிப்பாக வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். அதே போல் சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். இது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் க்ரீம் வந்து சூப்பராக இருக்கிறோம். இந்த சில்க் அண்ட் சில்க்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வச்சுருக்க ஐஷிங் சுகரை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து நீங்கள் மறுபடியும் பீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பீட் பண்ணிகிட்டே வரணும். இது நீங்கள் உடனே லாஸ்ட்டு ஸ்பீடுக்கு போனீங்கன்னா நமக்கு பீட் ஆகும். அதே போல் க்ரீம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பட் வந்து நீங்கள் ஐசிங் பண்ண அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து ஒவ்வொரு ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும். இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் வைக்கும்போது உங்களுக்கு கை வலியும் வரும். அதே போல் அந்த விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் நல்ல அழகாக பீட் ஆகி நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது வந்து சூப்பர் ஸ்டேபிளாக வந்திருக்குது அப்படின்னு. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேச்சுலாவை எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா கமத்தி பார்க்கும்போது அது வந்து கீழே விழவே செய்யாது. ரொம்ப கை வலிக்கும். அதே போல் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சூப்பரான ஸ்டேபிளான க்ரீம். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த 1/2 kg கேக்கை வந்து பண்ணி முடித்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.